அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா எண்களை பத்தி. அதுல 3ஆம் தேதி என்ன 3, 12, 21, 30 இதெல்லாம் தான் 3ஆம் தேதி என்று சொல்வார்கள். இந்த 3ஆம் தேதியிலே பிறந்தவர்கள் குரு ஆதிக்கம் உடையவர்கள். இவர்கள் பெரும்பகுதி பிறருக்கு போதனை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இவருக்கு 10 பேருக்கு டீச்சர் மாதிரி ஆசிரியர்கள், மத குருமார்கள், இந்த மாதிரி போதனை செய்யக்கூடிய காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி பிறருக்கு தெரியாத ஒன்றை தெரிவிக்கக்கூடிய போதனை செய்யக்கூடிய தொழில் அனைத்திலையும் இருப்பார்கள். அதே மாதிரி அரசியல், ஆன்மீகம், பொது தொண்டிலையும் இந்த 3ஆம் நம்பரை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அதே சமயத்துல இந்த 3ஆம் தேதியில பிறந்தவங்கள 3, 21, 12, 30 இது எல்லாரும் இந்த தேதியில பிறந்தது குரு ஆதிக்கம். குரு உங்களுக்கு எல்லாம் செய்வார். ஆனால் சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய பெயர் சரியாக இருக்கணும், உங்களுடைய சிக்னேச்சர் நல்லா இருக்கணும், உங்களுடைய திருமண தேதி நல்லா இருக்கணும். இதெல்லாம் அமைச்சுக்கிட்டு எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா சூப்பரா வெற்றியாளரா இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட பெயர் எதுல வைக்கலாம் அப்படின்னா 3ஆம் தேதியிலே 3லயே அதிர்ஷ்ட பேர் வச்சுக்கலாம். ஏன்னா குரு. அப்படியா உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா 3, 9 இந்த நம்பரை விடாம ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பகை எண் அப்படின்னு பார்த்தா 6, 2 இந்த நம்பரை அவாய்ட் பண்ணிருங்க. பாக்கி எண்கள் எல்லாம் நார்மலா இருக்கும். அடுத்து அதிர்ஷ்ட தேதி. அதிர்ஷ்ட தேதி அப்படிங்கும் போது 3, 12, 21, 30. அடுத்தபடியாக 9, 18, 27 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி. நன்மை ஏற்படும். நல்ல சுபகாரியங்களை இந்த தேதியிலே செய்யுங்க. அடுத்து பகை. பகை தேதி அப்படிங்கும் போது 6, 15, 24 இது உங்களுக்கு பகையை கொடுக்கும். ஆத்தாப்புல 2, 11, 20, 29 இந்த தேதியும் உங்களுக்கு அன்லக்கி நம்பர்ஸ் ஆகையினால் சுபகாரியம் இதுல செய்யக்கூடாது. அதிர்ஷ்ட கலர். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் என்ன அப்படின்னா எல்லோ, மஞ்சள், ரோஸ், சாண்டல் இந்த கலரை யூஸ் பண்ணுங்க. உங்க மனசு நல்லா சிறப்பா இருக்கும். பகை அப்படிங்கும் போது கிரீன் மட்டும் ஆகாது, கிரீன், பிளாக் இது ரெண்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. நல்லா. அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய புஷ்பராக கல்ல நீங்க வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ மோதிரம் செய்து மோதிர விரல்ல போடுங்க. உங்களுக்கு குரு பகவான் நல்ல அனுக்கிரகம் கிடைக்குது, நீங்க சிறப்பா இருக்கலாம். அதிர்ஷ்ட தெய்வம் என்று சொல்ல போனா குரு பகவான், சிவன், முருகன் இவற்றை வணங்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாள் பகை நாள் இருந்தேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியம் அனைத்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க, அது சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பகை அப்படின்னு சொல்ல போனா சனிக்கிழமை தோறும் பகை ஏற்படும். அதனால சுபகாரியத்தை அன்று தவிர்த்துடுங்க. அதை தவிர மற்ற எல்லா கிழமையும் ஓகே. அதிர்ஷ்ட நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1, 3, 4, 5, 6, 7, 9 இதெல்லாம் அதிர்ஷ்டம். உங்களுக்கு ஆகாது 2, 6 இந்த 2 தேதியில் பிறந்தவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதிர்ஷ்டமான வேலை. உங்களுக்கு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா அரசியல், ஆன்மீகம், பொது தொண்டு, போதனைகள், டீச்சர், ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ஆசான் வேலை அனைத்தும் நீங்க செய்யலாம். சிறப்பா இருக்கும். தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக நம்பர் 4 பத்தி அடுத்த பதிவுல வெளியாகும். அதுவரை காத்திருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.